உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே முனையிடுவோர் நாயனார். ஒவ்வொரு நாயன்கார்கள் பற்றி ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் அறை கொண்ட வேல் நம்பி முனையிடுவோர்க்கு அடியேன் என்று பாடியிருக்கிறார். இந்த முனையிடுவோர் நாயனார் எல்லா வரலாற்றை சொல்கிற மாதிரி ஒரு சிறந்த சிவபக்தர். அந்த சிவபக்தி என்றாலும் சிவபக்தி ஒரு புறம், வீர தீர பராக்கிரமம் ஒரு புறம். முதல்ல சொன்ன மாதிரி சிறு வயதிலே முன்பொரு சொற்பொழிவுகளை சொன்னேன். சிறு வயதிலே போர் பயிற்சியிலே நாட்டம், போரிலே நாட்டம். போர் என்பது, அதுவும் அகோர போர் என்பது அவருக்கு விளையாட்டு மாதிரி. சில பேருக்கு தான் அது அமையும், எல்லாருக்கும் அமையுது. அப்படிப்பட்ட ஒரு முனையிடுவோர் நாயனார். பகைவர்களையெல்லாம் வென்று உலகத்தையே ஆளுகின்ற தகுதி படைத்த நாடு சோழவள நாடு. அந்த சோழவள நாட்டிலே நறுமணம் கமழுகின்ற சோலைகளிலே மலர் அரும்புகள் பொழியும் தேனானது நறுமணம் கமழும். அத்தகைய செல்வபலம் நிறைந்த ஒரு ஊர் திருநீடூர். அந்த சிறப்பான ஊரிலே வள்ளல் தன்மை கொண்ட குடி என்று சொல்வார்கள். வள்ளல் தன்மை முகிந்த வேளாளர் குடி. இந்த வேளாளர் மரபிலே அநேகமான நாயன்மார்கள் இருக்காங்க. அந்த வகையிலே வேளாளர் அந்த மரபிலே தோன்றிய சிவனடியார் ஒருவர் அந்த நீடூர் ஊரிலே வாழ்ந்து வந்தார். அவர் சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதொரு அன்பு காட்டுபவர், அருள் பெற்றவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பானதொரு அடியார். அந்த அடியார் போர் முனையிலே பகைவர்களை வென்று அதன் மூலம் கிடைக்கும் பொருள்களை வைத்து சிவத்தொண்டு புரிபவர். எப்படிங்க அது சாத்தியம்? போர் முனைக்கு போனால் பணமாக கிடைக்கும், அடி கிடைக்கும், உதை கிடைக்கும், உயிருக்கு கூட ஆபத்து. அப்படி தான் பொதுவாக. ஆனால் இவர் எப்படி என்றால், நாயனார் சாதாரணமாக அந்த காலத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் மற்றவர்கள் பொதுவாக போர் நடக்கும். சின்ன சின்ன நாடுகளுக்குள்ளே கூட போர் நடக்கும். இந்த போர் என்பது யாராவது ஒரு அரசர் வெற்றி பெறுவார், யாராவது ஒருத்தர் தோல்வி முகத்தில் இருப்பார். தோற்பதற்கு முன்பு இந்த நாயனார் அணுகினால், முளையிடுவார் நாயனர் அணுகினால் அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி எனக்கு நான் தோற்றுருவம் போல இருக்குன்னு சொன்னால் போதும். அவர் இந்த 1000ல் ஒருவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போர் திறமையிலே போர்க்கலையிலே ஒரு தனி திறமை அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. அவரும் அவரை போல தான், எல்லாம் 1000ல் ஒருவர் தான். அவங்கள அடிச்சுட்டு போவார். போன உடனே போகிறதுக்கு முன்பு ஒரு நிலை இருக்கும். இவர் போய் அந்த போரில் இறங்கிவிட்டால் கொஞ்ச நாட்களில் எதிரியுடைய படை இவ்வளவு வலிவானதாக இருந்தாலும் இவருடைய திறமையாலே, அந்த போர் தந்திரத்தாலே, அந்த வீர தீரத்தினாலே, பராக்கிரமத்தினாலே எதிரிகள் படை தோற்றுவிடும். தோற்றுவிட்ட உடனே அவர் முன்னாடி பேசியிருப்பார். இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. நாயனார், நான் உனக்கு போரில் ஜெயிச்சு காட்டுவேன், ஜெயிச்சு கொடுக்குறேன்,
ஆனால் நீ பதிலாக எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த குறிப்பிட்ட போர் புரிந்தவர், வெற்றி பெற்றவர் பொன்னையும் பொருளையும் பொற்குயிலையும் கொடுப்பார். அங்கே நேராக வருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவத்தொண்டு பெறுவார். அது மட்டுமல்ல, யமனும் அஞ்சுப்படியாக போர் செய்து அந்த ஆற்றல் மிக்கவர். அவர் நின்னால யமனை அஞ்சம், அந்த அளவுக்கு ஆற்றல் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பானதொரு போர்கள்லாம் நிறைய போர் புரிந்து நிறைய அந்த செல்வத்தை எல்லாம் பொற்கோயிலாம் தொடர்ந்து சிவபெருமானுடைய அந்த சிவத்தொண்டை புரிந்து வந்தார். அந்த சிவனடியார்களுக்கு நற்சோறு, பொதுவாக சோறுங்கிறது உண்டு. சிவனடியார்களுக்கு அமுது படைப்பது பலவிதம் இருக்குது. அவங்க சக்தி மனசு எல்லாத்து பொறுத்து அது அமையும். இவர் நற்சோறு, வெல்லம், அந்த காலத்தில் தான் ரொம்ப புனிதமானது. நெய்கறி, தயிர், பால், பழம் இப்படியே முதலிய பதார்த்தத்தோடு அறுசுவையோடு அமுது கொடுப்பார். இந்த அமுது உண்ட பிறகு அடியார்களுக்கெல்லாம் விடை கொடுத்து பொருள் கொடுத்து அனுப்புவார். அதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பு. அன்னதானம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அனுப்புறது வேறு, இவர் பொருள் கொடுத்து அனுப்புவார். இப்படி வாழ்கின்ற காலத்தில் தன்னைத்தானே சிந்திக்கிறார் முளையிடுவர் நாயனார். என்ன சிந்திக்கிறார்? நாம் பண்ணுறது போர் தொழிலில் எப்படி இன்னும் தெரியும், ஆனால் இது இல்லாமல் அதனால் கிடைக்கின்ற பொருள்லாம் சிவநாமத்துக்காகவும் சிவனடியாருக்கும் செய்கிறேன். இது சரியா? இப்படியே நாம் இருக்கலாமா என்று யோசிக்கிறார். அப்போது கொஞ்சம் மனம் மாற்றம் வருகிறது. உடனே சிவபெருமானை நோக்கி பாடுறார். யார்? நான் யார்? நீ யார்? சிவபெருமான் யார்? நான் யார்? நான் அடியார், அவர் இறைவர். ஆனாலும் எல்லா உலகமும் ஆனாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவே நின்றாய் நீயே, நல்லாரை நம்மை அறியாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, நல்லாரை நம்மை அறியானேயே, ஞான சுடர் விளக்காய் ஆனாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்புஞ்சோதி, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று மனமுருகி பாடுகிறார். மனமுருகி பாடிக்கொண்டே அதன் பிறகு அந்த போருக்கு செல்வதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார், நிறுத்திட்டார்னே சொல்லலாம். ஏன்னா மனமாற்றம், ஆன்மீக ஈடுபாடு, மனமாற்றம், தர்ம சிந்தனை, வேறாத சபை இருக்கிறதே போதும், அவ்வளோ செல்வம் இருக்குது, இனிமே போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி இந்த நாமத்தை சொல்லி பல்லாண்டு காலம் திருத்தொண்டுகள் செய்து சிவநெறியிலே நின்று இந்த உலகத்திலே ரொம்ப ஆண்டு காலம், பன்னெடுங்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, பன்னெடுங்காலம் தொடர்ந்து இந்த தொண்டை செய்து வந்தார் முனையிடுவர் நாயனார். இப்படி செய்ததின் பயனாக உமையாள் கணவரான, இப்படி சொல்கிறார் சேக்கிழார், உமையாள் கணவரான சிவபெருமான் தம்முடைய இமயமலைக்கு, தம்முடைய கைலாய மலைக்கு
முனையடுவர் நாயனாரை அழைத்து செல்கின்றார். இவரும் ஆனந்தமாக சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நம என்று சொல்லி அப்படியே திருக்கைலாயம் செல்கின்றார். இந்த அளவிலே முனையிடுவோர் நாயனாருடைய வரலாற்றை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வழாது பெய்க, மதிவளம் சூரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு சிவனடியார் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.